கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மிஸ் சித்தவராஜ். கர்த்தர் நமக்கு தருகிற வசனம் சங்கீதம் 118:24. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆமாங்க, ஒவ்வொரு நாளுமே நம் தேவாதி தேவன் உண்டு பண்ணின நாள், அதில் நம்ம களி கூறணும். எப்படின்னா, சாயங்காலமும் விடியக்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று அப்படின்னு ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போது ஒவ்வொரு நாளை உருவாக்கினவர் நம் தேவாதி தேவன் தான் இல்லையா? அதில் நம்ம களி கூறணும்னா அது எப்படி முடியும்? நம்ம தேவனுடைய கிருபை நமக்கு வேணும். ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தில் அமர்ந்து நாம் அந்த நாளை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிற வேளையில் நமக்கு இருக்கிற வேதனைகள், நம்முடைய கண்ணீர்கள், நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் கர்த்தர் நீக்கி, எவ்வளவு வேதனை நம்மளை நெருக்கினார் கூட நம் பக்கத்தில் வராத அளவுக்கு நமக்கு நம்மை சுற்றிலும் ஒரு பாதுகாவலை வைத்து கர்த்தர் காக்கிறவராய் இருக்கிறார். அதனால் ஒவ்வொரு நாளும் துவங்கும் முன்பாக தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து அந்த நாளை தேவனுடைய முகத்தை மட்டுமே நம்ம பார்த்து நம்ம அந்த நாளை தொடங்குகிற வேளையில் கர்த்தர் அந்த நாள் முழுவதும் நம்மளுக்கு ஆசீர்வாதமாக தருவார். அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் நம்மளை துரத்தி வந்த எல்லா கண்ணீரின் பாதை, வேதனை நிறைந்த பாதை எல்லாம் நம்மளை விட்டு அகன்று போகும். நம்முடைய நோயிலிருந்து விடுதலை, எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலை தந்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க நல்லவரும் வல்லவருமாய் இருக்கிறார். நம் கையிட்டு செய்கிற காரியங்களில் ஆசீர்வாதங்களை அள்ளித் தருகிறவராய் இருக்கிறார். அதனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பாதம் அமர்ந்து நாம் ஆசீர்வாதங்களை பெற்று அந்த நாளை துவக்குவோம். அதன் மூலமாக கர்த்தர் எல்லா கட்டுகளிலும் நீங்கி நாம் மனம் மகிழ்ந்து களி கூற ஒவ்வொரு நாளையும் ஆசீர்வதித்து தருவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தாம் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராகவே.